அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ரீசண்டாக வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, குரூப் 2 உடைய நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங்கை இப்போ வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அதாவது 23/2/2022 ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த குரூப் 2 உடைய நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான எக்ஸாம் 25/2/2023 அன்னைக்கு இந்த எக்ஸாம் நடந்துச்சு. மெயின் எக்ஸாம் முடிஞ்சு அதனுடைய எல்லா மார்க் டீட்டெயிலை கடந்த ஏப்ரல் மாதம் வெளியிட்டாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா, இந்த நேர்முக தேர்வு அல்லாத போஸ்ட்டுகளுக்கான கவுன்சிலிங் வரக்கூடிய 15/5 அன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் வர மே 15லேருந்து 20 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் இந்த இன்டர்வியூ போஸ்ட் அல்லாத போஸ்ட்டுகளுக்கான கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. இது என்ன அப்படின்னா, அந்த நேர்முக எழுத்தர் அந்த போஸ்ட்டுக்கும் சுருக்கெழுத்து தட்டச்ச பதவிகளை தவிர மற்ற எல்லா போஸ்ட்டுகளுக்கு உண்டான கலந்தாய்வு மட்டும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சிவி செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபிசிக்கல் சிவியும் அன்னைக்கு தான், கவுன்சிலிங்கும் அன்னைக்கு தான். இதுக்கு யாரெல்லாம் அவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்பராக அவங்க மெயில் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. போஸ்டலில் அழைப்பானே அனுப்ப மாட்டாங்க. இந்த ஃபிசிக்கல் சிவிக்கும் கவுன்சிலிங்க்கும் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்களோ அவங்களுக்கு என்றைக்கு வரணும், என்ன ஸ்லாட்டு, என்றைக்கு வரணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு அன்றைக்கே பணி நியமனம் வழங்கப்படும் அப்படின்னு உறுதி தர மாட்டாங்க. கலந்தாய்வு முடிச்சுட்டு அவங்க அடுத்து அவங்களுக்கு என்றைக்கு பண்ணணும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ நான் இந்த மே 15லேருந்து 20 வரைக்கும் அவங்களுக்கு ஒன்லி என்ன அப்படின்னா கலந்தாய்வு மற்றும் அவங்களுடைய ஃபிசிக்கல் சிவி தான். இதை முடித்த பிறகு தான் அடுத்து அவங்களுக்கு என்ன போஸ்டிங் அப்படின்னு அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது என்ன அப்படின்னா, அவங்களுடைய மெயின் இது எல்லா எக்ஸாமும் கிடையாது. அந்த பர்சனல் கிளர்க்கு, அப்புறம் டைப்பிஸ்ட்டு, டைப்பிஸ்ட்டு, இந்த 2 தவிர அந்த இதுதான். ஸோ இதுக்கான யாரெல்லாம் அவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ நான் அந்த கீழே கொடுத்துருக்கேன், லிங்க் கீழே நீங்கள் பாருங்கள். குரூப் 2 உடைய நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் ஆரம்பித்தனால ஜேடிஓ கவுன்சிலிங் இன்னும் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். தேங்க்யூ.